ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி கார தோசை வித் கார சட்னி. ஒரு பழைய புளிச்ச அரிசி மாவுல நீங்க தூக்கி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு அரிசி மாவுல ஒரு அருமையான கார தோசை, அது காம்பினேஷனா ஒரு தக்காளி கார சட்னி. தக்காளி கார சட்னினா நீங்க தக்காளியை வதக்கி அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. டைரக்டா தக்காளியை கட் பண்ணி போட்டு அதோட கொஞ்சம் சோம்பு, கிராம்பு, மிளகாத்தூள் சேர்த்து ஒரு அருமையான இந்த தோசை காம்பினேஷனா ஒரு தக்காளி சட்னி. வாங்க எப்படி ரெசிபி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்று அரிசி மாவு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்குங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், ரொம்ப வேண்டாம், காரம் அதிகமாக இருக்கும், உங்கள் தேவைக்கேற்ப பச்சை மிளகாயை இப்படி பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, சீரகம், மிளகு சிறிதளவு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குங்க. இந்த பொருட்கள் தான் நம்ம இப்போ தேவையான செய்முறைக்கு தேவையான பொருட்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை வைங்க. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே, இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோதான் எண்ணெய் குவான்டிட்டி. நீங்கள் குறைவாக எண்ணெய் வேணும்னா குறைவாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சீரகையும் மிளகையும் சேர்த்துவோம். இப்போ நல்லா பொரியுது சீரகம் மிளகு. சீரகம் மிளகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அதை வதக்கி விடுங்க. ஃபுல்லாக வதங்கட்டும் கொஞ்ச நேரம். நல்லா அந்த எண்ணெயில் இது அப்படியே பொரியட்டும். ரொம்ப கருக விடாம பார்த்துக்குங்க. கொஞ்சம் அந்த கடலைப்பருப்பு ஒரு பொன்னிறமா மாறுற வரையும் நல்லா வதக்குங்க. இதை ஃபுல்லா எண்ணெயில இப்படி வதக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு பொன்னிறமா மாறி வருது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர் மாறுறத. இப்போ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு இதுல பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். அதோட பொடியா நறுக்கி வைத்த இஞ்சி அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் இதுல பொடியாக நறுக்கி வைத்த கறிவேப்பிள்ளையும் சேர்த்து அதோடைய சேர்த்து குறைச்சு கொஞ்ச நேரம் இதை நம்ம வதக்குறோம். இதெல்லாம் ஒரு லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியாக நறுக்கி வைத்த பெரிய வெங்காயம், இந்த பெரிய வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துறோம். இப்போ ஃப்ளேமை கூட்டிக்கங்க கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இப்போ இதை ஃப்ளேமை கூட்டிட்டு இப்போ நல்லா இந்த எல்லாத்தையும் இப்படி நல்லா உடச்சி விட்டு பெரிய வெங்காயத்தை வதக்குங்க. இதில் பெரிய வெங்காயம் சீக்கிரமாக வதங்குவதற்காக உப்பு சேர்த்துக்கிறோம். ஃபுல்லாக கொஞ்சமாக உப்பு சேர்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஓகே, இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த பொன்னிறமாகிற வரையும் வெங்காயத்தை நல்லா அப்படி வதக்கிட்டு இருங்க. ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை ஆறுறதுக்காக வேற ஒரு பக்கம் மாற்றி வச்சிடலாம். ஃபுல்லாக இப்போ இந்த பக்கம் நான் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மாவில் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ இது வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாவு, இந்த புளிச்ச மாவில் இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம தாளிச்சதை இந்த பழைய மாவில் சேர்த்திட்டோம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஊத்தாப்பு ஊற்றுறதுக்கு ரெடி. நீங்கள் வேணும்னா இப்போவே இம்மிடியேட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். மிகவும் சுவையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் தோசைக்கல் வைங்க. கல் கொஞ்ச நேரம் காயட்டும்.
கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம். ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிக்கங்க தோசை ஊற்றுற டைமில், இல்லைனா உங்களுக்கு வந்து கல்லில் பிடிக்கும். இந்த மாதிரி மாவை வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு கலக்கிக்குங்க. மாதிரி தோசையை ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க, ஃபுல்லாக ஒரு ஊத்தாப்பம் மாதிரி. சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வைங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலெண்ணெய் நான் சேர்த்துறேன், நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் கடலெண்ணெய். இப்போ இந்த தோசை வேகிறதுக்காக இதை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஒரு மூடி வச்சு மூடி வைப்போம். ஓகே, இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும். தக்காளி கார சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நல்ல பழுத்த தக்காளி, தேவைக்கேற்ப 4லிருந்து 5 வரை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு, சிறிதளவு சோம்பு, 2-3 கிராம்பு, மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப. இது வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், நல்ல எண்ணெய். வாங்க இப்போ நம்ம எப்படி இந்த தக்காளி இந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்து மிக்சியில் அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் பொடியாக கட் பண்ணி வைத்த தக்காளி, சோம்பு, கிராம்பு, தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், இதில் சிறிதளவு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம இந்த தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்கணும். அதனால் தேவையான அளவு நீங்கள் வந்து இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். அதில் கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோலியே வச்சுருங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளியை வந்து மெதுவாக சேர்த்துங்க. ஏன்னா இது ஈரம் இருக்கிறதுனால தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மொத்தத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளி சேர்த்தாச்சு. ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, இந்த எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தை நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசம் போகட்டும். இடையில வந்து உப்பு காரம் அளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளோ வேணும், காரம் எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஓகே, இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் சுண்டி இந்த மாதிரி நல்லா இதை வந்து கெட்டி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வர அளவுக்கு ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் இப்படி வச்சு நீங்கள் சுண்ட விடுங்க. இப்போ சுவையான கார தக்காளி சட்னி ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இது வந்து உங்களுக்கு வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றப்ப மிகவும் சுவையாக இருக்கும். இது நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வரையும் நீங்கள் கெடாமல் இதை யூஸ் பண்ணலாம். சுவையான தக்காளி கார சட்னி, கார தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, மிகவும் சுவையாக இருக்கும்.